இந்த பாடல் இறைவனின் எல்லையற்ற அன்பையும் நிபந்தனையற்ற அருளையும் விளக்குகிறது. மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில்தான் நினைக்கிலர். எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன். பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன். பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. சிவன் மாயை உலகின் ஆட்சியாளனாக இருந்து உயிர்களின் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கிறான். மனத்தின் ஆழத்தில் உள்ள அந்தர்யாமியாக அவன் எப்போதும் உடனிருக்கிறான். இறைவன் நமது எண்ணங்கள், ஆசைகள், செயல்கள் அனைத்தையும் அறிவான். ஆனால் மனிதன் அவனை நினைத்து வாழ்வதில்லை. மாயையும் அகங்காரமும் மனிதனை தானே தனித்து செயல்படுபவனாக எண்ண செய்கின்றன. இதுவே அறியாமையின் அடிப்படை காரணமாகும். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது பலர் இறைவனுக்கு தங்கள் மேல் அன்பில்லை என்று குறை கூறுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. இறையன்பை உணராத மனநிலையே அந்த எண்ணத்தை உருவாக்குகிறது. தன் குறைகளை உணராமல் மனிதன் அவற்றை இறைவன் மீது சுமத்துகிறான். உண்மையில் இறைவன் உயிர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்கள் அறியாமையில் இருந்தாலும் தவறுகள் செய்தாலும் அவர்களுடைய பக்கத்திலேயே இருந்து காத்து வழி நடத்துகிறான். அனுபவங்களின் மூலம் உயிரை முதிர்ச்சியடையச் செய்து இறுதியில் ஞானத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறான். மனிதன் இறைவனை மறக்கலாம், ஆனால் இறைவன் மனிதனை ஒருபோதும் மறப்பதில்லை. நாம் அவனை தேடாவிட்டாலும் அவன் நம்மை தேடி அருள் புரிகிறான். அவன் நம்மை தேடி அருள் புரிகிறான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.